உறுதி பணம் ஜெயிச்சாச்சு. 1,60,60,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. இந்த கேள்விக்கு வர வரைக்கும் நீங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல மட்டும் ஒரு டவுட் இல்லையா? தலைமன்னார் கேள்விப்பட்டிருக்கேன் சார். சிலாபம் கேள்விப்பட்டதுல. ஏன்னா எனக்கு பருத்தித்துறை நான் வந்து அங்க போய் அரெஸ்ட் ஆனப்ப வந்து அங்க கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. 2002 ஒரு தடவை மாட்டினேன் சார். அப்போ வந்து போட்ல ஜிபிஎஸ் இந்த எக்கோ சவுண்ட் பிஸ்பைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். அப்போ எல்லை தாண்டி போறது நமக்கே தெரியாது, எல்லாமே கடல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். திடீர்னு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த இடத்துல சில நேரத்துக்கு அடிப்பாங்க, அது வாங்கி இருக்கும். தண்ணியில 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் நீச்சல் அடிச்சிருப்போம் சார். குதிக்க விட்டுருவாங்க. ஆமா சார். இப்ப இவங்க ரீசெண்டா மாட்டி இருந்தப்போ எனக்கு நான் வெளியில இருந்தேன் சார். எனக்கு டிவி நியூஸ் பார்த்து தான் எனக்கே தெரியும். அப்போ அந்த போட்டு இன்னொரு போட் அது பக்கத்துல இருந்த போட் ஓனர் வந்து மறுநாள் என்கிட்ட சொன்ன விஷயம், உங்க வீட்டுக்காரெல்லாம் வச்சிருப்பாங்களா என்னன்னே தெரியலமா, அவங்க சிலோன் வந்து உங்க போட்டை அரெஸ்ட் பண்ண உடனே பிரகாஷ் தண்ணியில பாஞ்சிட்டாரு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தண்ணியிலே நீந்த விட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன படகு கொண்டு வந்து ஏத்துனாங்க. அப்படி ஏத்துனா ரொம்ப அடிப்பாங்க, அதனால என்ன நிலைமைன்னு தெரியலமா அப்படின்னு சொன்னாரு. நான் எங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டு பொண்ணு. ஆனா எங்க உண்மையா சொல்லணும்னா எங்க சமுதாயத்துல மட்டும்தான் சார் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கார் போய் இந்த மாதிரி சுடப்பட்டு இறந்து போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன். அந்த நிலைமையில நான் அன்னைக்கு இருந்து பார்த்தேன். அன்னைக்கு இல்ல, அந்த 42 நாளும் அப்படிதான். சரியா சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. என் பையனுக்கு என்னால பதிலே சொல்ல முடியல. தூங்கி எந்திரிச்சோன்னா அப்பா எங்கன்னு கேட்பான். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வேகம் வரை எனக்கு ரொம்ப வலியை தந்தது. நிறைய அடிச்சிருப்பாங்களோ என்னவோ. அப்படி போட் ஓரத்துல பார்த்தா யாராலும் நிக்க கூட முடியாது. கடல்ல வந்து போட் ஆடிட்டு இருக்கும், அந்த ஓரத்துல நிக்கணும், ஆடாம அசையாம ஐஸ் ஒரு இந்த அளவுக்கு லென்த் இருக்கும் சார். அது தலையில வச்சுட்டே நிக்கணும் சார். இல்லைன்னா பச்சை மீன் எடுத்து வாயில வச்சு கடிச்சு வாயில கடிக்க சொல்லுவாங்க சார். அது மாதிரிலாம் பண்ணாங்க. இது நீங்க 2002 ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அரெஸ்ட் ஆனீங்க. அப்போ 2002 சார். இப்போ வந்து ரீசெண்டா வந்து 2014 மாட்டினேன் சார். அங்க எப்படி நீங்க அங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஏதாவது லோக்கல் கோர்ட்ல ஏதாவது அப்பீல் பண்ணீங்களா இல்ல எப்படி? எதுவும் அப்பீல் பண்ண முடியாது சார். இங்க இருந்து பண்ணாங்கன்னாக்கா போட்டு அனுப்ப மாட்டாங்க. நம்ம மேல வேற ஏதாவது கடத்தல் கேஸ போட்டு விட்டுருவாங்க. இங்க இருந்து எதுவுமே கேஸே போடக்கூடாது. ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரிலீஸ் சொல்லிட்டு வெளில வரும்போது ஒரு சிங்கள போலீஸ்காரர் வந்து சொல்றாரு, லேட்டர் எடுத்து வச்சுட்டு போயிட போறாங்க அப்படின்னு செக் பண்ணுங்கன்ற. அசிங்கமா போயிடுச்சு. நிறைய கஷ்டங்கள், ஷோர்லயும் நிறைய கஷ்டங்கள், கரையிலையும் இல்லையா, கடல்லையும் கஷ்டங்கள். அதனாலதான் சார் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல சார். எங்களோட பாரம்பரியத்தை உயிர் போனாலும் விட மாட்டோம் சார். அதுல நாங்க உறுதியா இருக்கோம். விடக்கூடாது. கடல் எங்களோட. சிட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து மீனவர்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த கஷ்டங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ இது வழியா அட்லீஸ்ட் எல்லாரும் இவங்களோட லைஃப் அண்ட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். உறுதி பணம் 1,60,60,000 ரூபாய் வின் பண்ணியாச்சு. வெல் பிளேட்.